விஸ்வேஸ்வரய்யா திட்டம் 1934. அதாவது 1934 இந்தியாவுக்கான திட்டமிட்ட பொருளாதாரம் என்ற புத்தகத்தை விஸ்வேஸ்வரய்யா எழுதினார். இந்தியாவிற்கென 10 ஆண்டு திட்டம் ஒன்றை ஆலோசனையாக இப்புத்தகத்தில் விளக்கியுள்ளார். இந்தியாவில் 10 ஆண்டு திட்டத்தை செயல்படுத்துவோம் அப்படின்ற கருத்தை முன்வைத்தார். இந்தியாவில் திட்டமிடுதலுக்கான அடித்தளத்தை அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஸ்வேஸ்வரய்யா தான். விஸ்வேஸ்வரய்யா பல விருதுகள் வாங்கியிருப்பார். அதில் ரொம்ப முக்கியமானது பாரத ரத்னா விருது. இதான் 1955ஆம் ஆண்டு வாங்கியிருப்பார். 1955ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது ஜவஹர்லால் நேரு மற்றும் விஸ்வேஸ்வரய்யா 2 பேருக்கும் வழங்கியிருப்பாங்க. பாரத ரத்னா விருது முதல்ல தொடங்கப்பட்டது 1954 தான். அதுக்கு அடுத்த ஆண்டு 1955 2 பேர் வாங்கியிருப்பாங்க. தேசிய பொறியாளர் தினம் செப்டம்பர் 15. விஸ்வேஸ்வரய்யாவோட பிறந்தநாளான செப்டம்பர் 15 தான் தேசிய பொறியாளர் தினமாக கொண்டாடுறோம். விஸ்வேஸ்வரய்யா 15 செப்டம்பர் 1860 பிறந்து ஏப்ரல் மாதம் 1962 இறந்துருவார். நெருக்கமாக 101 ஆண்டுகள் வாழ்ந்தவர். அப்போதைய மைசூர் அரசாளுகை பகுதியில் பிறந்தார். தற்போதைக்கு கர்நாடகாவில் இருக்குது. இவர் இளங்கலை பட்டம் 1881 சென்னை பல்கலைக்கழகத்தில் முடித்தார். பின் கட்டட பொறியாளர் சிவில் இன்ஜினியர். இவர் அந்த படிப்பை பூனே அறிவியல் கல்லூரியில் முடித்தார். இவர் படிப்பை முடித்தோடனே பாம்பே பொதுப்பணித்துறையில் பணிக்கு சேர்ந்தார். பின்பு இவர் இந்திய பாசன ஆணையத்திற்கு அழைக்கப்பட்டார் வேலைக்காக. இவர் தானியங்கி வெள்ளமடை மதகை வடிவமைத்து அதற்கான காப்புரிமையும் பெற்றார். இப்போ இந்த காலத்தில் நம்ம காப்புரிமை பெறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவர் அந்த காலத்திலேயே அதற்கான காப்புரிமை பெற்றிருக்கார். இது மிகப்பெரிய விஷயம். 1903 பூனேவுக்கு அருகில் கடக் வசல நீர்த்தேக்கத்தில் இவரது தானியங்கி மதகு முதல்ல நிறுவப்பட்டது. வெள்ளத்தில் இருந்து ஹைதராபாத் நகரை பாதுகாக்க வெள்ள தடுப்பு முறையை வடிவமைச்சது இவர் தான். விசாகப்பட்டினம் துறைமுகத்தை கடல் அரிப்பில் இருந்து தடுக்கும் அமைப்பை உருவாக்குனதும் இவர் தான். காவிரியின் குறுக்கே கிருஷ்ணராஜசாகர் அணையை கட்டுமானம் பண்ணதும் இவர் தான். இந்த கிருஷ்ணராஜசாகர் அணையில் தானியங்கி வெள்ள மடை மதகையும் வடிவமைச்சிருப்பார். சிவசமுத்திரத்தில் ஆசியாவிலேயே முதல் நீர்மின் உற்பத்தி ஆலையை அமைக்க காரணமாக இருந்ததும் இவர் தான். திருப்பதியிலிருந்து திருமலைக்கு சாலை அமைக்கும் திட்டப்பணி அமைச்சது இவர் தான். பத்ராவதி எக்காலை அமைய காரணமாக இருந்தது இவர் தான். பெங்களூரில் ஸ்ரீ ஜெயசாம ராஜேந்திர பாலிடெக்னிக் நிலையம் அமைய காரணமாக இருந்தது இவர் தான். மைசூர் பல்கலைக்கழகம் அமைய காரணமாக இருந்தது இவர் தான். கர்நாடகா சோப் அண்ட் டிடர்ஜென்ட் நிறுவனம் ஏற்படுத்த காரணமாக இருந்தது இவர் தான். இவரால் பல தொழில் நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. 1917 பெங்களூரில் அரசு பொறியியல் கல்லூரி அமைக்க காரணமாக இருந்தவர் இவர் தான். பின்பு இது விஸ்வேஸ்வரய்யா பொறியியல் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. 1908 விருப்ப ஓய்வு பெற்ற பின் விஸ்வேஸ்வரய்யா மைசூர் அரசின் திவானாக நியமிக்கப்பட்டார். நவீன மைசூர் அரசின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் விஸ்வேஸ்வரய்யா தான். இவர் இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் அப்படின்ற புத்தகத்தை 1934 எழுதியிருப்பார். அதற்கு முன்னாடியே இந்தியாவின் மீள் கட்டமைப்பு அப்படின்ற ஒரு புத்தகத்தை 1920 எழுதியிருப்பார். இவர் எண்ணற்ற பல புத்தகங்களை எழுதியிருக்காரு. இந்திய அறிவியல் காங்கிரஸின் 1923ஆம் ஆண்டு அமர்விற்கு தலைவராக இருந்தவர் விஸ்வேஸ்வரய்யா தான். விஸ்வேஸ்வரய்யா PhD திட்டம் அப்படின்ற திட்டத்தை 2014 மத்திய அரசு தொடங்குச்சு. மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் இந்திய அரசின் மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்திற்கான விஸ்வேஸ்வரய்யா PhD திட்டத்தை தொடங்கியுள்ளது. இது நாட்டில் எலக்ட்ரானிக் சிஸ்டம் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி மற்றும் செயல்படுத்துவதற்கான சேவைகள் துறைகளில் PhDகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அப்படின்றதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தில் மாணவர்களுக்கு ஆண்டுக்கு 1,20,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும்.